ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 16/7/2024 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி 424 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னோட கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன கெஸ்ஸிங் ரெகுலர் சார்ட் படி தான் எடுத்துருக்கிறேன். வீக்லி சார்ட் படி ஒரே ஒரு ட்ரிக்கு தான் வந்திருக்குது. அதை நான் தனியாக உங்கள்கிட்ட எப்படி வந்திருக்குங்க அந்த ரூட்டை நான் காமிச்சிட்டேன். இது ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் இந்த எக்ஸ் போர்டு இருக்குல்ல, அந்த எக்ஸ் போர்டில் பார்த்தோன்னா 0 பவர் 5 ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு, 8 பவர் 3 ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அப்படி பார்த்தோன்னா 1 பவர் 6 தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். இப்படி இதே போல் இன்னொரு டைம் இந்த 5 3ங்கிறது 2 போர்டுக்கு மேட்ச் ஆகுது. இந்த எக்ஸ் போர்டு ஒய் போர்டுக்கும் மேட்ச் ஆகுது. 0 பவர் 5 8 பவர் 3 அப்படி பார்த்தா 1 பவர் 6. இது போல் எடுத்துட்டோன்னா பி பவர் பார்த்தோன்னா 0 பவர் 5 8 பவர் 3 3 பவர் 8 அப்படியும் வரலாம். இது எந்த ட்ரிக்கை பேஸ் பண்ணி இந்த போர்டு வருது அப்படிங்கிறது நம்ம இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று. நமக்கு இந்த ட்ரிக்கு படி பார்த்தாலும் 5 3 தான் வருது, இந்த ட்ரிக்கு படி பார்த்தாலும் 5 3 தான் வருது. இதை வச்சு தான் நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது மூலமாக நான் எடுத்துருக்கிற ஆல் போர்ட் நம்பர் 1 பவர் 6. இதை வச்சு தான் எடுத்திருக்கேன் 1 பவர் 6ங்கிறத. அதே போல் இப்படி பார்த்தோன்னா 3 பவர் 8 7 பவர் 2. இது எப்படி எடுத்தேன்னா 3 8 8 3 இந்த 8 பவர் 3 வந்த மாதிரி மறுபடியும் 8 பவர் 3 வரலாம். அதே போல் பாருங்கள் 3 பவர் 8 3 பவர் 8. ஸோ 3 பவர் 8 இந்த இடத்துல ரிப்பீட் ஆகலாம். இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். போர்டு நான் ஃபிக்ஸ் பண்ணது ஏ போர்டுக்கு 2 5 6, பி போர்டுக்கு 4 8 1, சி போர்டுக்கு 8 3 0. ஏபிபிசிஎஸ்சி 68 63 86 36. இது அப்படியே திருப்பி எழுதியிருக்கேன். 18 13 81 31. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரெகுலர் சார்ட்டு படி வச்சு தான் எடுத்திருக்கோம். ஏன்னா வீக்லி சார்ட்டுக்கும் ரெகுலர் சார்ட்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் தான் வருது நமக்கு. வீக்லி சார்ட் படி பார்த்தோன்னா நமக்கு டபுள்ஸ் தான் வர மாதிரி இருக்குது. ஸோ ரெகுலர் சார்ட்டு படி இது தான் நம்ம எடுத்துருக்குறோம். அடுத்து வீக்லி சார்ட் படி நான் எப்படி அந்த ரூட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 வாரத்தோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு 2 போர்டு பாருங்கள் 37 அப்படியே இங்கே பிசியில் ரிப்பீட் ஆகிடுச்சு. 91 அப்படிங்க 19 ஏபியில் ரிப்பீட் ஆகிடுச்சு. அப்போ 99 அப்படிங்கிறது ஏசிக்கு வரலாம். அது போல் தான் கெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் எடுத்துக்கிட்ட நம்பர் 929 இல்லைன்னா 959. இந்த வீக்லி சார்ட் படி மட்டுமே இந்த கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். 37 ரிப்பீட் ஆகிடுச்சு, 91 19 ஆகிடுச்சு. அப்போ 99 மறுபடியும் ஏசிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் எடுத்த பாக்ஸ் தான் 929 இல்லைன்னா 959. இது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே ரெகுலர் சார்ட் எடுத்தோன்னா அதை வச்சு நான் எடுத்த நம்பர் 284 ஒரு பாக்ஸு. இப்போ 2 பாக்ஸ் எடுத்திருக்கோம். 284 ஒரு பாக்ஸு, 929 இல்லைன்னா 959 அது ஒரு பாக்ஸ். மிஷின் நம்பர் 620 571 5 பவர் 0 7 பவர் 2 1 பவர் 6. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you friends.